ஐடி ஊழியர் கொலை ஹைதராபாத்தில் பயங்கரம். உங்கள் தகவலை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த சம்பவம் ஹைதராபாத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள ஒரு கொடூரமான குற்றம். 2026 பிப்ரவரி மாதம் 29 வயது பெண் தன் வீட்டுக்குள்ள மிக கொடூரமாக கொல்லப்பட்டுள்ளார். இந்த கொலை செய்தவர் யார் என்றால் அவருடைய முன்னாள் கணவரே. யார் இந்த இறந்த பெண்? இறந்த பெண் ஒரு ஐடி துறையில் பணிபுரியும் சாஃப்ட்வேர் எம்ப்ளாயி. படித்த, நல்ல வேலை பார்த்த, தனக்கென வாழ்க்கையை அமைத்து கொள்ள முயன்ற ஒரு பெண். அவருடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் சாதாரணமாகவே இருந்தது. திருமண வாழ்க்கை 2022ஆம் ஆண்டு அவர் ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனலான இளைஞரை திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பிறகு இருவரும் கனடாவிற்கு சென்றனர். அங்கே நல்ல வேலை, நல்ல சம்பளம், வெளிநாட்டு வாழ்க்கை என எல்லாம் சரியாகத்தான் இருந்தது. ஆனால் சில மாதங்களிலேயே பிரச்சனைகள் தொடங்கின. கணவர் நடத்தை மாற ஆரம்பித்ததாக கூறப்படுகிறது. வாக்குவாதம், மன அழுத்தம், குடும்ப வன்முறை, குற்றச்சாட்டுகள் இவை அதிகரித்தன. இதனால் பெண் டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் பதிவு செய்தார். இந்த வழக்கே பின்னாளில் பெரிய விளைவை உருவாக்கியது. இதைத் தொடர்ந்து வாழ முடியாத நிலை வந்ததால் 2024ஆம் ஆண்டு இருவரும் சட்டப்படி விவாகரத்து கிடைத்தது. விவாகரத்திற்கு பின் பெண் இந்தியாவிற்கு திரும்பினார். கணவர் கனடாவிற்கு செல்ல முயன்றார். ஆனால் டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் காரணமாக அவரது பாஸ்போர்ட் முடக்கப்பட்டது. லாக் அவுட் சர்க்கிள் போடப்பட்டது. கனடாவுக்கு செல்ல முடியாத நிலை உருவானது. இதற்கு காரணம் அந்த பெண்தான் என்று கணவன் மனதிற்குள் ஆழ்ந்த கோபம் உருவானதாக போலீசார் கூறுகின்றனர். பெண்ணின் மறுமணம். விவாகரத்திற்கு பிறகு பெண் தனது வாழ்க்கையை மீண்டும் தொடங்கினார். 2025ஆம் ஆண்டு அவர் மறுமணம் செய்து கொண்டார். அதன் பின் அவர் கர்ப்பம் அடைந்தார். இந்த தகவல் முன்னாள் கணவரை மேலும் கோபப்படுத்தியதாக விசாரணையில் தெரிகிறது. கொலைக்கு முன் நடந்த திட்டமிடல். கணவர் தனது முன்னாள் மனைவியின் சோசியல் மீடியா அக்கவுண்ட்ஸ்களை தொடர்ந்து கவனித்து வந்துள்ளார். அவளது வீட்டு முகவரியை கண்டுபிடித்தார். அதாவது கொலை நடப்பதற்கு சில வாரங்களுக்கு முன்னதே ஹைதராபாத்துக்கு வந்துள்ளார். ஒரு ஹோட்டலில் தங்கி கொலைக்கு திட்டமிட்டுள்ளார். இது திடீர் கோபத்தில் நடந்த குற்றம் அல்ல, முன்கூட்டியே திட்டமிட்ட கொலை என்று போலீஸ் தெளிவாக சொல்கிறது. சம்பவம் பிப்ரவரி 18, 2026 அன்று பெண் தனது வீட்டின் இருந்த நேரத்தில் முன்னாள் கணவர் ஆயுதங்களுடன் வீட்டுக்குள் நுழைந்தார். போலீஸ் தகவலின்படி கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் வந்துள்ளார். பெண்ணை ஒரு அறையில் அடைத்தார். பலமுறை குத்தி கொலை செய்துள்ளார். தலையில் கடுமையான காயங்கள் ஏற்பட்டுள்ளது. சம்பவத்திற்கு பிறகு கொலை செய்த பிறகு குற்றவாளி குளியலறையில் தன்னை பூட்டிக் கொண்டுள்ளார். பெட்ரோல் ஊற்றி தீ வைப்பேன் என்று மிரட்டினார். போலீசாருடன் நடந்த நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு இறுதியில் போலீஸ் அவரை உயிருடன் கைது செய்தனர். போலீஸ் நடவடிக்கை. மர்டர் கேஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சிசிடிவி, மொபைல் லொகேஷன், சோசியல் மீடியா ஆக்டிவிட்டி ஆய்வு செய்துள்ளது. குற்றவாளி ஜுடிஷியல் கஸ்டடியில் வைக்கப்பட்டுள்ளார். போஸ்ட்மார்டம் அண்ட் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் செய்யும் நிலையில் உள்ளது. இந்த சம்பவம் சமூக ஊடகங்களில் பெரும் பெண் பாதுகாப்பு குறித்து மீண்டும் விவாதம் ஏற்படுத்தியுள்ளது. டிவோர்ஸ் ஆன பிறகும் ஸ்டாக்கிங் நிற்கவில்லை என்ற குற்றச்சாட்டு. டொமஸ்டிக் வயலன்ஸ் அண்ட் ஸ்டாக்கிங் லாஸ் கடுமையாக்க வேண்டும் என கோரிக்கை. இந்த வழக்கு சொல்லும் உண்மை. பழிவாங்கும் மனநிலை, கட்டுப்படாத கோபம், சட்டத்தை மதிக்காத மனநிலை, இவையெல்லாம் சேர்ந்தும் போது ஒரு உயிர் போகும். இது போன்ற உண்மை குற்றச் சம்பவங்களை தொடர்ந்து பார்க்க கிரைம் ஃபைல்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நான் உங்கள் ரவிக்குமார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.